அப்போ இப்படி வந்து சொன்னோன்னே தம்பி சொன்னோன்னே எனக்கு நீங்கள் ஒரு 2 செகண்ட் எனக்கு சரியாக கண்காணிங்க. அதான் சொன்னேன், தம்பி ஏறுறா பைக்கில் உனக்கு கூட நான் சைக்கிள் எடுத்தார். நீ அவன் 18 வயசாகி இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு 18 வயசில் வந்து ஒரு பொடி எனக்குள்ள சைக்கிள் இல்லாதுன்னா தம்பியாக தான் இருப்பான் அன்றைக்கி. சரியான கஷ்டம் எனக்கு. நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நான் யாருக்கு சொல்கிறேன்னு தெரியாமல் 3 தம்பியும் அப்பாவும் வச்சால் ஒரு ஆள் எல்லாரும் சேர்த்துட்டோம். நாங்களும் காயப்பட்டு தான் போனாங்க. முள்ளிவாய்க்கால் இருந்து மனுஷன் காயப்பட்டதால் எங்களை இயக்கம் பாசம் தானே பிரியும் வேலையை போனோடைய நாங்கள் தப்பிட்டோம். இப்போ ஒரு ஆண் தலைமத்துவத்துக்குள்ள இருக்கிற ஒரு குடும்பமே இன்றைக்கு ஒரு நேரம் சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க. நீங்கள் கணவரும் இல்லாமல் இவ்வளோ கஷ்டம் தான் வேலைக்கு போய் செலவுகளுக்கு காணாது. நாங்கள் தனி இருந்தேன் அவர் இருந்தால் இல்லாமல் நான் வெளியால் போக தேவையில்லை. அது கடை தெருவுக்குள்ள என்ன போக விட மாட்டேன். தானே இல்லை ஜாமானும் கொண்டு வாங்கி தருவேன். பிறந்த நாள் நல்லா சந்தோஷமாக இருந்தீங்களா? அப்படியே நல்லா உழைச்சி நல்லா இதாக இருந்தது. அவர் வியாபாரம் செய்தவர். சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து இப்போ உருத்திரபுரம் என்ற இடத்துல நிற்கிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அம்மா தன்னுடைய கணவனை இழந்துட்டா பல வருடங்களுக்கு முதல். 3 பிள்ளைகளை வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து தனியாக வளர்த்து கொண்டு வரா. 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வளர்ந்த பொழியல். இப்போ என்னென்னு சொன்னால், மூத்தவர் வந்து ஏஎல் படிக்கிறார் 18 வயசு, மற்றவர் 15 வயசு, மற்றால் ஒரு 10-12 வயசு அப்படி வருமானு நினைக்கிறேன். 3 பேருமே நல்லா வளர்ந்த பொடியல் படிக்கிற பொடியில் இருக்கால வந்து உண்மைக்குமே ஒரு குடும்பத்தில் 3 பேர் வேலை செய்வாங்க. அந்த 3 பேர் வேலை செய்கிற குடும்பமே ஒரு நேர சாப்பாட்டு கஷ்டப்படுது. அப்படி ஒரு பொருளாதார சூழ்நிலைகள் இலங்கை வந்துட்டுது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து கணவரை இழந்து 3 சாப்பிடக்கூடிய பொடியல் படிக்கிற பொடியல் வச்சு என்னென்று அந்த அம்மா ரன் பண்ணின்னு போகிறான்னு எனக்கு தெரியல. உண்மைக்குமே அது எனக்கு ஒரு மிகுந்த யோசனை ஏற்படுத்திடுச்சு. உண்மைக்குமே அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட போகிறான்னு சொன்னால், கணவனும் இல்லாமல் வளர்ந்த பிள்ளைகள் வேலைக்கு போகல, பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்கன்றக்க கஷ்டப்படுவாங்களே என்று நான் உடனடியாக அந்த வீட்டை போயிருந்தேன்னா அவள்கிட்ட விஷயங்களை விசாரிப்பேன் முன்னுக்குன்னு சொல்லி போய்க்கு வந்து தம்பி அவன்கிட்ட மூத்த பொடியன் வந்து படிக்கிறதுக்காக நடந்து போய்கொண்டிருக்கார். அப்போ அவரை மறித்து கதக கேட்க வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு மன ரீதியான வந்து கவலை ஏற்படுத்திட்டு உண்மைக்குமே கண்கலங்கிற மாதிரி இருந்தது. அப்போ நான் எப்போயுமே ஒரு வீடியோ ஒன்று கேட்க வந்து உங்களுக்கு தெரியும் 10,000 ரூபா காசு கொடுத்து அந்த குடும்பத்தை வெளியே கொண்டு வருவேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு உதவி செஞ்சால் அந்த உதவியை கொண்டே அந்த குடும்பங்களுக்கு வந்து கொடுக்குறது வழக்கம். நான் முன்கூட்டியே உதவி செய்கிறது இல்லை. உண்மைக்குமே அந்த குடும்பத்தை காசை கொடுத்து வெளியே கொண்டு வரது தான் என்னுடைய வேலை. அப்படி தான் என்கிட்ட நிதியும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வந்து நான் போய்க்க வந்து எனக்கு மனதில் வந்து தொட்ட ஒரே விஷயம், இன்றைக்கு என் தம்பிக்கு எப்படியாவது சைக்கிளை வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லி உடனே என்னை நம்பி எனக்கு பணம் அனுப்பியிருந்தவர் கிட்டத்தட்ட லட்சங்களில் வந்து பணம் அனுப்பியிருந்தவர் தான் எங்களுடைய ராஜனண்ணா. ராஜனண்ணாவுடைய பணம் வந்து இருந்தது. பல குடும்பங்களை வெளியே கொண்டு வாங்க 10,000 ரூபா படின்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தவர். அப்போ மனதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான், அந்த படியனுக்கு நான் ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால் கட்டாயம் படிப்பானு சொன்னால் அவன் படித்தா மட்டும்தான் அந்த குடும்பம் முன்னுக்கு வரும். ஸோ அதனால் வந்து எனக்கும் அந்த அவனுடைய விஷயம் வந்து கவலை ஏற்படுத்தினால வந்து உடனடியாக சைக்கிளோட வாங்கி கொடுத்துட மட்டும் மனதுக்கு தோணுச்சு. ஏன்னா ராயனண்ணா அதுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். உடனடியாக வந்து ராயனண்ணா 50,000 ரூபா காசில் சைக்கிளை வாங்கணும்னு சொல்லி நானும் இந்த வீடியோ எடுத்துருக்க தம்பியும் வந்து போயிருந்தோம். போயிட்டு 2 கடையில் விசாரித்தோம். பெண்களுக்கான சைக்கிள் இருக்குது. அந்த ஆண்களோட லுமாலா சைக்கிள் ஆண்களும் பெண்களும் பாவிக்கிறது லுமாலா சைக்கிளும் இல்லை. அதான் நல்ல சைக்கிள் இப்போ மலையக்க பாவிக்கக்கூடியது போகட்டும் இந்த வாகனம். அப்போ நீங்களும் போங்க. அப்போ அதனால் வந்து அந்த இது இல்லாதால் வந்து அந்த நான் பணத்தை கொண்டு வந்து அந்த குடும்பத்திட்ட ஒப்படைக்கிறேன். நீங்களே வாங்கி கொள்ளுங்கம்மா. நாளைக்கு நாளாண்டைக்கு வாங்கிட்டீங்கன்னா வாங்கினோடனே நான் மீண்டும் வந்து அதை நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அவருக்கு நான் அனுப்பி கொள்கிறேன். உண்மைக்குமே சைக்கிள் வாங்கியிருக்கிற மாட்டு நான் கன்ஃபார்ம் பண்ண தானே வேணும்னு சொல்லி போட்டு இப்போ இந்த காசு நட்டு இருக்குது. இப்போ அந்த காசு தான் அவர்கிட்ட கொடுக்க போகிறோம். உண்மைக்குமே நாங்கள் உதவி செய்ய வேண்டிய ஒரு குடும்பம். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உதவி செய்ய வேணுன்ற ஒரு எண்ணம் பெறும். அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உதவி செய்யுங்க. வாங்க இப்போ அந்த குடும்பத்தை நோக்கி போவோம். வணக்கம் அம்மா. ஓ நீங்கள் இருங்கம்மா. இப்படி இருக்குமாம்மா? இப்போ கிளியராக இருக்கா? ஓகே, கொஞ்சம் இருட்டாக இருக்குமா? இப்படி இருக்குமா? சரி இதில் இருக்கு. இப்படி அங்கே பார்க்கறதுக்கு அங்கே இப்படி இருக்குமா? ஓகே, அங்கே பார்த்துருங்க. வைக்கப்படாங்க. சொந்தங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து உருத்திரபுரம் என்ற இடத்துல வந்து இருக்கிறோம். நீண்ட தடவைகள் வந்து அம்மா என்னோட வந்து கதைச்சிருக்கிறா தன்னுடைய கஷ்டங்கள் அடிப்படையில் வந்து. அப்போ நானும் வந்து பாரன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கு தான் எனக்கு டைம் கிடச்சி அம்மாட்ட நான் வந்திருந்தேன். பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மாவினுடைய கணவர் வந்து இறந்து இப்போ 3 பிள்ளைகளை அம்மா தான் பார்த்துட்டு வரா.
என்னம்மா எவ்வளோ காலம் இறந்த கணவர்? 10 வருஷம். 10 வருஷம் ஆயிட்டுதா? ஓகே. உங்களுக்கு 3 பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். ஒரு ஆள் ஏஎல் படிக்கிறார், ஒரு ஆள் ஓஎல் இந்த முறை, ஒரு ஆள் 8ஆம் ஆண்டு படிக்கிறார். 3 பேர். ஓகே. 3 பேரும் வந்து இப்போ என்ன வாழ்வாதார அடிப்படையில் வந்து நீங்கள் வாழ்கிறீங்க? சமத்தி தான் அதை கொஞ்சம் சமத்தி. இப்போ சமத்தி ஒன்றுமே இல்லை. சமத்தி ஒன்று தரையில் நிப்பாட்டிடு. பிள்ளைகள் வளர்ந்தா வட்டிடுவாங்களா இல்லாட்டி? தரையில் இப்போ 6ஆம் மாதத்துக்கு பிறகு தெரியும். சமத்தி ஒருத்தருக்குமே கொடுக்குறேன் இல்லையா? இல்லை, எல்லாருக்கும் இருக்குது, எங்களுக்கு இல்லை. இந்த கியூஆர் வந்து அந்த பதவியில் சமத்திக்கு பதிலாக கியூஆர்ன்ற ஒரு அதுவும் இல்லை. இப்போ எங்களுக்கு அதுவும் தெரியலையா? சரி, அப்போ 15 கொடுத்துருக்குது. நீங்கள் 6ஆம் மாதத்துக்கு பிறகு என்னென்னு சொல்லுவீங்க. ஓகே. மூத்தபடியன் ஏழு படிக்கிறார். இப்போ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அம்மாவை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முதல்ல வந்து அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை வந்து நான் விசாரிக்கிறது கூட. இப்போ என்னென்னு சொன்னால், எடுத்த உடனே வந்து வீடியோ எடுக்கலாதானே. ஒரு குடும்பம் உண்மைக்குமே கஷ்டப்படுதா, இல்லாட்டிக்கு சில பேர் வந்து நீங்கள் சொன்ன மாட்டீங்க யூடியூப் ஊடாக வந்துட்டால் புலம்பெயர் உறவுகள் வந்து உதவி செய்யுதுன்னு சொல்லி கூடுதலான ஆட்களுக்கு தெரியும். அதனால் வந்து சிலர் வந்து உங்களுக்கு சொல்லல, சிலர் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது. அதனால சொல்கிறேன். இப்போ சிலர் வந்து சும்மா கூப்பிட்றது கஷ்டம் மாதிரி உதவிகளை வாங்குறதுக்காக கூப்பிட்றது. அப்போ அது அந்த பிரச்சனையால் வந்து நான் முன்னுக்கு ஒவ்வொரு வீட்டைக்கும் நான் வருவேன். வீடியோ எடுக்கிறதுக்கு முதல் வந்து விஷயங்களை வந்து விசாரிச்சுட்டு ஓகே என்று நான் பார்த்து தான் போகிறேன். வந்து இந்த கேட்டை திறந்துட்டு வாரன். இவருடைய மூத்த மகன் வந்து வாரார். கொஞ்சம் டீசெண்டான பொடியன், பார்க்க ஒரு வடிவான பொடியனும் டீசெண்டாக இருந்தால் வந்துட்டு எங்கே தம்பி போகிறீங்கன்னு கேட்க டியூஷனுக்கு போகிறேன்னு சொன்னார். அப்போ ஏன் நடந்து போகிறீங்கன்னு கேட்க சைக்கிள் இல்லைன்னு சொன்னார். ரிசல்ட்ஸுகளை பற்றி சொன்னார். அப்போ ஏன்னா உடனே அவன் நிறைய கதைக்க மாட்டார் என்ன. அப்போ இந்த 2-3 விஷயங்கள் எனக்கு அந்த சொன்னார். அப்போ இந்த பழைய ஞாபகங்கள் நம்ம எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஏழு படிக்க வந்து என்கிட்ட சைக்கிள் இருந்தது. ஆனால் 2 நாள் கழுவி பூட்டை கொடுத்துட்டேன் அந்த சைக்கிளில். அப்போ என்கிட்ட சைக்கிளில் ஏழு படிக்க போட்டி தானேம்மா. ஒரு நாள் நான் டியூஷன் போட்டிக்கும் மச்சாக்கள் படிச்சிடுவாங்க. அடுத்து நான் பஸ் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டேன். பஸ் சரியில்லை. பைக் எல்லாத்தையுமே மறிக்க இன்னும் ஒரு பைக்குமே ஏற்றல. அப்போ கவலையாக இருந்து ஒரு நாள் நான் டியூஷன் போகல, ஒரு நாள் ஒரு பைக்காக இருந்து நேற்றின்னு போனேன். அப்போ இந்த 2 நாள் சைக்கிள் இல்லாதால நான் எவ்வளோ அவமானப்பட்டான்ற அந்த வேதனை நான் கூட நான் கண் கலங்கிட்டு வீடியோ வந்து எடுத்து நிற்கிற போனீங்க. அதான் நான் கூட நான் இப்போ ஒரு வீட்டை போகிறேன்னாமல் நான் 10,000 ரூபா காசு கொடுத்து அந்த குடும்பத்தை வெளியே கொண்டு வருவேன். அதான் நான் செய்கிறேன். அதுக்கு பிறகு அந்த வீடியோ பார்த்து உதவி செய்வாங்க. நான் முன்கூட்டியே எனக்கு ரிக்வஸ்ட் தராமல் அவளோட கஷ்டங்கள் தெரியாமல் நான் யாருக்கும் இந்த பொருள் வாங்கி கொடுத்தது இல்லையா சொன்னால், எனக்கு காசு தராக்கள் வந்து இந்த குடும்பத்துக்கு இதை வாங்கி கொடுங்க, அந்த குடும்பத்துக்கு அதை வாங்கி தரேன்னு சொல்லவே. அப்போ இந்த சைக்கிளை உங்களுக்கு வாங்கி தரதுக்கான நிதி என்கிட்ட இருக்காது. முன்னுக்கு வேறு குடும்பங்களை வெளியே எடுத்து வரதுக்கான நிதி இருக்கும். உங்களை எடுத்து விட்டால் உங்களுக்கு வார நிதி இருக்கும், அதை உங்களுக்கு செய்வேன் அவ்வளோ. அப்போ இப்படி வந்து சொன்னோன்னே தம்பி சொன்னோன்னே எனக்கு நீங்கள் ஒரு 2 செகண்ட் எனக்கு சரியாக கண்காணிக்கிட்டு அதான் சொன்னேன், தம்பி ஏறுறா பைக்கில் உனக்கு கூட நான் சைக்கிள் எடுத்தாரு. நீ அவன் 18 வயசாகி இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு 18 வயசில் வந்து ஒரு பொடி எனக்குள்ள சைக்கிள் இல்லாத தம்பியாக தான் இருப்பான் அன்றைக்கி. அப்போ அதான் சரியாக வேதனையாக போய்ட்டு உடனே நான் இப்போ சைக்கிள் வாங்குறதுக்காகத்தான் நானும் வரும் போயிருந்தாங்க. பெண் பிள்ளைகளுடைய அந்த கேபிள் சைக்கிள் இருக்குது தானேம்மா, அந்த வடிவான சைக்கிள் ரோஸ் அந்த சைக்கிள் இருக்குது. லுமாலா சைக்கிள் இல்லை, கொஞ்சம் எல்லாருமே வாங்குறதால முடிஞ்சிட்டு. லுமாலா சைக்கிள் மார்க்கெட் கூட. அப்போ இல்லை அப்படின்னா அந்த காசை கொண்டு வந்தேன்னா நீங்கள் உடனடியாக அந்த தம்பிக்கு அந்த சைக்கிளை எங்கேயா தெரிஞ்சு 2 நாளைக்கு வாங்கி கொடுங்க. ஓகே. நீங்கள் என்னம்மா வேலை செய்கிறீங்க? ஒரு வேலையும் இல்லை, வீட்டாக நிற்கிறேன். தனியாக எனக்கு ஒரு தரம் இல்லை. ஒரு தரம் கூட சொந்தக்காரர் யாரும் இல்லையா? சொந்தக்காரர் இருக்கிறோம், கூட சகோதரங்கள் எல்லாம் பொக்கடையில் செல் விழுந்து சேர்த்துட்டேன். உங்களோட சகோதரம் எல்லாருமே சேர்த்துட்டாங்களா? 3 தம்பியும் அப்பாவும் மச்சால் ஒரு ஆள் எல்லாரும் சேர்த்துட்டோம். நாங்களும் காயப்பட்டு தான் போனாங்க. முள்ளிவாய்க்கால் இருந்து மனுஷன் காயப்பட்டதால் எங்களை இயக்கம் பாசம் தானே பிரியும். வேலையை போனோடைய நாங்கள் தப்பிட்டோம். உங்களோட கணவர் வந்து போராளியாக இருந்தவரா? இல்லை செல்லில் காயப்பட்டு. அப்போ உங்களோட நீங்களாம் ஒரு இடத்துல இருக்கே அந்த இடத்துல விழுந்தா உங்களோட சௌரம் எல்லாம் இருந்ததா? இல்லாட்டி அங்கருக்கு மேலே விழுந்தா அப்படியே எல்லாரும் சரி சின்னம்மா காயப்பட்டிருக்கிறா. நீங்களும் அந்த பங்கருக்கா இருந்தீங்களா? நாங்கள் பக்கத்தில் இருந்தீங்க. நீங்களும் காயப்பட்டு முதல் மாதம் 3ஆம் மாதம் வந்துட்டு 4ஆம் மாதம் தானே போய் செத்தவன். குடும்பமே அப்படி செத்ததுண்ணே. சரி, அதுக்கு பிறகு எத்தனை அமௌண்ட் இங்கே வந்தீங்க போய் அந்த கையோட 2012 அப்படி 2012 அப்படியே இங்கே வந்தீங்க. வந்து இப்போ வீடு திட்டம் வந்து வீடு கட்டினாங்க. இது வீட்டு திட்டத்தில் கட்டின வீடா? வீடியோ பார்த்துட்டு பெரிய வீடு கட்டி இருக்கிறாங்களே, என்ன கஷ்டம் நினைப்பீங்க. வீடு கட்டினது அத்திபரம் போட்டோட மனுஷன் மோசம் போயிட்டே இந்த மனுஷன் யாருக்கெல்லாம் உதவி செய்து கொஞ்சம் கட்டி செய்தது. இப்போ கணவர் என்ன இறந்தவர்? காட்பெருத்தம் வந்தார், அவரை தந்தது. இப்போ இறந்தவர் 10 வருஷம் ஆயிடுதாம்மா? 2014. 3 வயசு சின்ன ஆளு சாய்க்க, 3 வயசு சாய்க்கு. இப்போ 8ஆம் ஆண்டு படிக்கிறார். 13 வயசு. அதான் 12 வருஷம். ஐயோ இல்லை, என்னண்டாம்மா உண்மைக்குமே நாங்கள் எத்தனையோ வீட்டை போகிறோம். அங்கே வந்து நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் இருப்பார்.
உண்மையை சொல்கிறேன் நடக்கா கஷ்டம் தான் வேலை விட்டு ஆனால் இப்போ வேலை வாய்ப்புன்றது இல்லை எங்களை இல்லைங்க ஒரு ஆம்பளை ஒருத்தர் வேலை செய்யணும்னு விரும்பினா கூட அவருக்கு வேலை கொடுக்குறதுக்கு ஆக்கள் இல்லை நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார் வேலை இல்லை ஏன்னா இப்போ மிஷினோட பயன்பாடு கூடுறதால வந்து மனிதருக்கான வேலையை குறைச்சிட்டாங்க இங்கே மற்ற நாட்டினுடைய கஷ்டத்தால் வந்து சம்பளம் கொடுக்கலாம் அப்போ ஒரு ஆண் தலைமத்துவத்துக்குள்ள இருக்கிற ஒரு குடும்பமே இன்றைக்கு ஒரு நேரம் சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க நீங்கள் கணவரும் இல்லாமல் இவ்வளோ கஷ்டம் அதான் வேலைக்கு போய் செலவுகளுக்கு காணாது அதுவும் தந்தாலும் காணாமல் தான் இருக்கு முதலில் இருந்தால் நாங்கள் கோழி வளர்ப்போம் மாடு வளர்ப்போம் அதுகள் எங்களுக்கு இந்த சமத்தியாலேயோ நிலம ஒரு இது உதவியும் எங்களுக்கு கிடைக்கிற இல்லை முதல் தந்தவை இப்போ தான் கியூஆர் வந்தவங்க எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை அதோட 3 படிகளும் வந்து வளர்ந்துருக்கிறதால நல்லா சாப்பிடக்கூடிய பொடியில இருப்பாங்களே பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க நல்ல சாப்பாடுகள் கொடுக்கத்தான் வேணும் ஒன்றுக்கும் முதல் இல்லாத நாங்கள் செய்வோம் உங்களுக்கு ஒரு முதல் ஒன்று தந்தால் நீங்கள் உண்மையாக முன்னுக்கு வருவீங்களா மாடு கொட்டில் போட்டு தாண்டா கோழிகள் நல்ல ஒரு விஷயத்தை எப்பயுமே தெளிவாக வச்சுக்கொள்ளுங்க ஒருக்காத்தான் என்னூடாக உங்களை இதுக்கு வீடியோ கிடைச்சா ஒருக்காத்தான் செய்வேன் அந்த உதவி வந்து நீங்கள் 100% நல்லா வரக்கூடிய ஒரு உதவியாக இருக்கணும் அது உங்களுக்கு என்ன அப்போ என்ன செஞ்சால் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க வாழ்வாதாரமாக எங்களுக்கு தந்தீங்களா இல்லை நாங்கள் அதை கொண்டு நாங்கள் மேற்கொண்டு செய்வோம் மாடு வளர்க்குறது நல்லமாமா ஆடு வளர்க்குறது நல்லமா ஆடு வளர்க்குறது கஷ்டம் மாடு கோழியலண்டா இப்போ வீட்டோட நாங்கள் எதுவும் பார்க்கலாம் பிள்ளைகளை உதவி செய்யணும் அதுக்கு பிள்ளைகள் கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய பொடியில் இப்போ பொடியில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தராங்களா வேலைகளுக்கா பிரச்சனை இல்லையா பிரச்சனை இல்லையாவே சப்போர்ட் பண்ணுவேன் மூத்தவர் படித்து முடிச்சுட்டு ரெண்டாவரும் கொஞ்சம் வேலைக்கு விളിக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் 1 வருஷம் பஞ்சம் தானே 1 வருஷம் 2 வருஷம் தான் எங்களுக்கு அது எங்களுக்கு பிள்ளைகள் 3 பேரும் இது படிச்சு மூத்தவர் வேலைக்கு போனேன் எங்களுக்கு உதவி கை உதவி தானே இப்போ அப்போ இது மற்ற 2 பிள்ளைகளுக்கும் படிக்கிறதுக்கான உபகரணங்கள் இதுக்கெல்லாம் என்னமா செய்கிறீங்க படிப்பு விஷயங்கள் அவே படிக்கிறோம் இப்போ பள்ளிக்கூடத்தில் உதவி செய்கிறது குப்பைகள் அது இதெல்லாம் கொடுப்பீங்க முதல் இருந்தால் நாங்கள் இப்போ எங்களுக்கு இப்போ கோழி எண்டான மாடண்டான வளர்ப்போம் ஆடு வளர்க்குறது கஷ்டம் சரி அம்மா இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 10 நாள் எடுத்துருந்தோம்னு சொன்னால் இந்த 10 நாளைக்கு வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்ததா சாப்பாட்டு கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இதுதான் நாங்கள் கடையில் போய் சாமான் வாங்குறது கடனுக்கு வாங்கி சமைக்கிறது கஷ்டம்தான் கறி புளி வாங்கவே கஷ்டம் நல்ல உணவுகள் சாப்பிட்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கு இப்போ சாப்பாடுன்றது தாண்டி ஒரு ஆசைக்கு சாப்பிட்றது வந்து கஷ்டப்படுவீங்க சரியா மனுஷன் இல்லாதபடியா எங்களுக்கு அவர் இருந்தால் இல்லாமல் நான் வெளியால் போக தேவையில்லை அது கடை தெருவுக்குள்ள என்ன போக விட மாட்டேன் தானே இல்லை ஜாமானம் கொண்டு வாங்கி தருவேன் பிறந்த நாள் நல்லா சந்தோஷமா இருந்தீங்களா அப்படியே நல்லா உழைச்சி நல்லா இதாக இருந்தாரா அவர் வியாபாரம் செய்தவர் என்ன வியாபாரம்மா மரக்கறி தேசிக்க வந்து விசுவாமலை செய்தவர் இந்த கையிலாத்தோட அப்படியே வீட்டெல்லாம் இருக்கிறார் வீட்டில் இருந்தாலும் எல்லா வேலையும் செய்வார் தோட்டங்கள் அது இதாண்டு தென்னைகள் பார்ப்பேன் இது சரியம்மா அப்போ உங்களுக்கு வந்து வாழ்வாதாரமாக மாடா கோழியா என்ன கேட்குறீங்க செஞ்சு தரதுக்கு மாடா சரி ஓகே நான் சரி இப்போ உங்களுக்கு வந்தோம்னா நான் இந்த காசு வந்து நீங்கள் எந்த ஒரு நீங்கள் எந்த ஒரு தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தாங்க என்னென்னு சொன்னால் நான் எல்லாத்த வீட்டையும் போய் வீடியோ எடுத்துருக்கேன் நம்ம அம்மைக்குமே நான் வந்து ஒரு இப்போ பெண்கள் அழுகிறத பார்த்து நான் கண் கலங்கிருக்குது சின்ன வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்காக செய்யல கதவுகள் முன்னுக்கும் அந்த 3 கதவு தான் போட்டிருக்கோம் அப்படியே எல்லாம் பூசை எல்லாம் ஒன்று அப்படியே விடாது மனுஷன் இருந்தால் நான் அதில் இப்படி கேட்க மாட்டேன் எனக்கு மனுஷன் இல்லாதபடியாக நான் வந்து என்ன செய்கிறது கஷ்டத்தின் மத்தியில் கதைக்கிறோம் தொடர்பு கொள்ள வேண்டியது அதை கதைக்கிறோம் சரியான கஷ்டம் எனக்கு நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நான் யாருக்கு சொல்கிறேன்னு தெரியாமல் எனக்கு நீங்கள் இப்படி வாழ்வாதாரம் அப்படியே உங்களுக்கு தந்தால் நாங்கள் அதை கொண்டு முன்னேறோம் நாங்கள் அப்படி கொட்டில் போடணும் இந்த மாட்டு கொட்டில் போட்டிருந்தேன் காற்றுக்கு விழுந்துட்டு அப்படியே எல்லாம் தாரங்கள் விடாது விழுந்துட்டுது காற்றுக்கு மாறி மலைக்கு போன 2 வருஷம் அப்படி இருக்கும் விழுந்துட்டுதா இப்போ என்னென்னாமா இது நான் வந்து உண்மைக்குமே ஒரு குடும்பத்தை வெளியே கொண்டு வரேன் இப்போ உங்களோட கஷ்டங்களை வந்து நான் வெளியே கொண்டு வரேன்னு சொன்னால் நான் வரையக்க வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் 10,000 ரூபா காசு கொடுக்குறேன் அப்படி நான் நான் செய்கிற இந்த சேவை அறிய நான் 10,000 ரூபா காசு தான் கொண்டு வந்து எடுத்துக்கிட்டு வந்து நான் உங்களுக்கு
அப்போ சொல்லுங்கள். சொன்ன மகன் வேற வலிக்கிட்டு போய்க்க எனக்கு விளங்கிட்டுது நீங்கள் நடந்து போகிறோன்னு சொன்னா கூட எனக்கு விளங்கிட்டுது எனக்கே விளங்கிட்டுது. அப்போ கவலை தான் எனக்கு. நானே எல்லாரும் சொல்லுவேன் சார் நம்மளுக்கு அவன் நடந்து போகிறான் அதனால் நடந்து போக எல்லாரும் பேசுவிடும் என்ன பிள்ளை நடந்து போகுதான் வந்தாரி நடந்து போய் எல்லாரும் பேசுவிடும். அப்படி சூழ்நிலை எங்களுக்கு சரியான கஷ்டம். அதானம்மா இப்போ என்னென்னா நான் 10,000 ரூபா காசு தரமோ உங்களுக்கு உண்மைக்குமே கொண்டு வந்தேன் நான். நீங்கள் உங்களுக்கே விளங்கினேன் தம்பியில் காய்ச்சது விளங்கினேன். எனக்கு என்னென்னா அந்த அந்த சரியாக எனக்கு எமோஷன் ஆகிட்டோம்மா அந்த டைம் வந்து. இப்போ நானும் அந்த வயசில் இருக்க வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கும். நாங்கள் அந்த வயசில் உண்மைக்கும் இப்போ என்ன சொல்லுங்க இப்போ ஒரு இடத்தால் வந்து நடந்து போய் எங்களுக்கு ஒரு கூச்ச உணர்வாக இருக்குமாம்மா. இப்போ என்னடா நடந்து போகிறோம் இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துட்டோம் அப்படி. அப்போ எனக்கு அது சரியாக தாக்கிட்டு எனக்கு கண்ணெல்லாம் கிளங்கிட்டு ஒன்று கேட்டுப்பாங்க. இப்போ நான் உடனே சொன்னேன் தம்பி இதில் நில்பா சைக்கிள் ஒன்று எடுத்துன்னு தம்பி. அப்போ அவன் டியூஷனுக்கு வலிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்போ டியூஷனுக்கு போகிறபடி என்னையும் மறிக்கக்கூடாதுன்னு தான் சரி நீ போ தம்பி நான் அம்மாட்ட வாங்கி கொடுக்குறேன். இப்போ ஃபுல்லாக டவுனுக்கு போய் சைக்கிள் எடுனா அந்த சும்மா லேடி சைக்கிள்ண்டா வாங்கிடலாமாம்மா. அந்த பெண்கள் ஒரு இந்த சின்ன பிள்ளைகள் ஒரு அந்த கேபிள்ஸ் இது நல்ல சைக்கிள் இந்த லுமாலா அது இல்லையாம்மா வரும். அப்போ இந்த பணத்தை வந்து உங்கள்கிட்ட நான் தாரேன். அப்போ நீங்கள் அதை வாங்கி கட்டாயம் கொடுங்க தம்பிக்கு. இந்த உதவியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாமல் ராஜன் அண்ணான்னு சொல்லி ஜெர்மன் நாட்டில் இருக்கிறார் சரியா. என்னோட வந்து உடனடியாக ஆண்டை தொடர்பு கொண்டு உதவி அனுப்பியிருந்தவர் எனக்கு சரியா. பணம் அனுப்பியிருந்தவர் அனுப்பி சொல்லியிருந்தவர் எத்தனை குடும்பம் வந்தாலும் பரவாயில்ல அத்தனை குடும்பம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குதோ அந்த குடும்பங்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வாங்க. நானும் உதவி செய்வேன் பார்க்குற சொந்தங்களும் உதவி செய்வாங்க. நானும் கேட்டுருந்தேன் இப்படி நிறைய குடும்பங்களை கொண்டு வரணும் ஒன்றாண்டு. அப்போ உடனடியாக காசு அனுப்பி போட்டு சொன்னார் நீங்கள் உங்களோட மனதுக்கு தோணுன விஷயத்தை செய்யுங்க உங்களுக்கு எது சரியென்று போடுதோ அதை செய்யுங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தார் ராஜன் நான் சொல்லி ஜெர்மனில் இருக்கேன். என்னோட கண்டிலேயம்மா நான் அவற்றை பேரை வேறு வேறு யூடியூப் சேனல்களில் கூட பார்த்துருக்கிறேன். வேறு தரப்பினர்கள் கூட நிறைய உதவிகளை செய்கிறதான் நான் உண்மைக்குமே ராஜன் சொல்ல போகிறேன்னா. அப்போ எனக்கு அவர் 10,000 ரூபா கொடுக்க சொல்லி தான் அனுப்பியிருந்தேன். நான் இங்கே வந்தோன்னே வந்து இந்த சைக்கிளை வாங்கி கொடுத்துடுவேன் வண்ணாண்ட பேரில். ஏன்னு சொன்னால் இப்போ நான் உங்களுக்கு சைக்கிள் வாங்கி தரதால் அவர் எதுவும் சொல்ல மாட்டேன். என்று சொன்னால் நான் ஒரு விஷயத்தை பார்த்து நான் வாங்கி கொடுக்குறேன்டா அவருக்கு விளங்கும் உண்மைக்குமே கஷ்டப்பட்ட ஒரு இதுக்கு தான் நான் வாங்கி கொடுப்பாருண்டு. அப்போ இந்த இதில் எண்ணி பாருங்கம்மா 50,000 ரூபா இருக்காண்டு. இருக்கா சரி. அப்போ இந்த உதவியை வந்தோமா உங்களுக்கு ஜெர்மன் நாட்டில் இருக்கிற ராஜன் என்று சொல்லப்படுறான்னா உண்மைக்குமே யோசிச்சு பாருங்க 50,000 ரூபான்றமா இப்போ உங்களுக்கு பெரிய காசாக இல்லையா. எனக்கு இது பெரிய காசு 50,000 ரூபா உங்களுக்கு பெரிய காசாக இல்லையா. ஆனால் அதை பாருங்க ஒரு சிம்பிளாக எங்களுக்கு அதை தந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கும் அது கஷ்டப்பட்டு தான் நாங்கள் உழைக்கிறாங்க. உண்மைக்கு இங்கே இருக்கிற எங்களுடைய மக்களை பார்த்து அவங்க தங்களோட சகோதரங்களுக்கு உதவி செய்வாங்க. இலங்கையில் இருக்கிற மற்ற நிறைய பேருக்கு உதவி செஞ்சு இப்படி முகம் தெரியாது என்ன யாருன்னு தெரியாது உங்களை யாருன்னு தெரியாது பாருங்கள் இப்படி முன் வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்களாம்மா. எனக்கு இந்த உதவி மகன் நடந்து போகிறத பார்த்து இந்த அண்ணன் எங்களுக்கு பார்த்துட்டு சரிதான் அதோட எல்லாமே சைக்கிள் வாங்க போனது எனக்கு அதை எனக்கு சரியான மனக்கவலை. இந்த உதவி செய்ததுக்கு இந்த அன்னைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி எனக்கு இந்த உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி நாங்கள் உங்களை மாட்டுக்கொட்டியில் இருக்க பார்ப்போம். மாடு வாங்குறேன்னு சொன்னால் உங்களை கொட்டியில் பார்க்க கொடுமே என்ன நடந்தது உங்களை மாட்டுக்கொட்டிலுக்கு. இதுதான் இப்போ அம்மா வந்து வாழ்வாதாரமாக வந்து மாடு கேட்டிருக்கிறா இல்லைன்னு சொன்னால் கோழி கேட்டிருக்கிறா. ஏற்கனவே ஒரு மாட்டுக்கொட்டியில் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அது மலையில் வந்து இல்லாமல் போயிட்டு அதில் இருக்கிற தகரத்தை தான் அவர்களுடைய கிணத்தை சுற்றி வந்து அடிச்சிருக்கீங்க அப்படியாம்மா. சரி அப்போ இவருக்கு ஒரு மாடு வாங்கி கொடுக்குறேன்னா எங்களுக்கு கூடு போட வேண்டிய செலவே இல்லை. இருக்கிறத வச்சு சமாளித்து இப்படி செஞ்சுட்டு இதில் நாங்கள் 2 மாட்டை வாங்கி கொடுத்தோம்னு சொன்னால் இல்லை வார நிதி கேட்டு மாதிரியான மாடுகளை வாங்கி கொடுத்தோம்னு சொன்னால் அம்மா முன்னுக்கு போயிடுவேன். உண்மைக்குமே நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் என்னுடைய வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு வந்து நான் அன்பான இப்படி வாங்கம்மா அங்கே என்னுடைய வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சொந்தங்களுக்கும் வந்து நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே நாங்கள் உதவி செய்ய வேண்டிய ஒரு குடும்பம். ஏன்னு சொன்னால் பல்வேறுபட்ட குடும்பங்கள் ஆண் துணையோட கணவரோடு இருந்தே கஷ்டப்படுது இலங்கையில். எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார நிலைமை அப்படி இருக்குது. அப்படி இருக்க 3 வளர்ந்த பொடியர்கள் ஆனால் அவர்களால் வேலைக்கு செல்ல முடியாது. இந்த 3 பேருமே படிக்கணும். அந்த 3 பிள்ளைகளையும் வச்சு கணவர் இல்லாமல் அம்மா படுற வேதனை வந்து மிகுந்த கவலை அளிக்கிறது. ஸோ அப்போ அதனால் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய சொந்தங்கள் வந்து கீழே இருக்க தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம். உண்மைக்குமே இந்த சைக்கிளை நான் இந்த காசை வச்சுருங்க எனக்கு எதுவும் நிதி சேவைக்கு வந்து அதையும் கொண்டு வந்து உங்களுக்கு நான் மாடு வாங்கி தரணுமான்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு உங்கள் வீட்டுக்கு வரைக்கே மனதை டச் பண்ணது உங்களோட தம்பின் அந்த விஷயம் என்ன. அப்போ கட்டாயம் அவனுக்கு ஒரு சைக்கிள் உண்டு வண்டி கொடுங்க. சரி அப்போ நான் 2 நாளில் 3 நாளில் திரும்ப வருவேன். வரைக்கும் தம்பி அந்த சைக்கிளோடு நான் ஒருக்கா பார்க்கணும் என்ன சைக்கிளில் அவன் போகிறத பார்க்கணும். சரியா போயிட்டு இருக்கேன்மா அப்போ நான் ஓகே கவலைப்படாதீங்க. ஓகேம்மா
சைக்கிள் கொடுக்கலாம். ஓகே சரி போயிட்டு வரலாமா. மற்ற இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான அவர்கிட்ட வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய இதில் அத்திவாரம் போடைக்கு வந்து அவருடைய கணவர் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வீட்டு திட்டத்துக்கு வந்த நிதியை பயன்படுத்தி இந்த வீட்டை போட்டிருக்கணும். உள்ளே எல்லாம் வீட்டில் முடிஞ்சிருக்காமா, பார்க்கலாமா, வரலாமா? கடைசி மகன் இதுக்கால ஒளிஞ்சு திரிகிறார். இருந்தால் அதுக்கால வந்துட்டார். காட்டாத பக்கத்தில் காட்டாத அவனை. ஸோ இதான் அம்மாக்களோட வீடு. இவராம்மா உங்களுடைய கணவர் அருளானந்தம் ஈஸ்வரநாதன். ஸோ இவர் தான் இறந்த இவருடைய கணவர். 12 வருஷங்களுக்கு முதல் இறந்திருக்கார். இப்போ 2015 இறந்திருக்காரு. நம்ம 9 வருஷம். இது ஒரு 7 படிக்கிற தம்பின்ற ரூம் என்ன? சரியம்மா. இதெல்லாம் இருக்காம்மா, டாய்லெட்டெல்லாம் கட்டியிருக்கீங்களா? பிரச்சனை இல்லையா? குரலையாவது காட்டுண்ணா, மூத்த காட்டுறா இல்லை?